உதயம் சத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சசிகலா அம்மையாரினுடைய ஆதரவாளர் திருமிகு தேனி கர்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். தம்பி வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி, நல்லா இருக்கும். சொல்லுங்க தம்பி. சசிகலா அம்மையாரினுடைய தீவிர ஆதரவாளர்னு சொல்லப்பட்ட திருமதி வெண்மதி அவர்கள் அவங்களுடைய ஆதரவுல இருந்து அவங்க விலகி போயிருந்திருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அவங்க விலகி போனதை? புரட்சித்தாய் சின்னம்மா கழகத்தினுடைய பொதுச்செயலர் அவங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்களுமே ஆதரவாளர்கள் தான். அவங்க மட்டுமல்ல, சகோதரி வெண்மதி மட்டுமல்ல, நானும் ஆதரவாளர். அதே போல கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஆதரவாளர்கள் தான். என்ன நினைத்தாரே தெரியவில்லை. அவங்க நான் சின்னம்மா வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. இப்ப இல்லைங்க, உங்களுக்கு இந்த செய்தி இப்பதான் கிடைச்சிருக்கு. 1.5 வருஷம் ஆச்சுங்க. அவங்க சின்னம்மா டி நகர் இல்லத்துல இருக்கிற போதே பிரச்சனை. அப்புறம் போயஸ் கார்டன் குடியேறின பிறகு அவங்க வரவே இல்லை. ஏன்னா சின்னம்மா அவங்க ஒரு சின்சியரான ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவங்க சின்சியரா பேசிட்டு இருக்கும் பொழுது திரு சகோதரி வெண்மதி அவர்கள் தன்னை ப்ரமோட் பண்றதுக்காக வேண்டி அவங்களுடைய முகபாவனைகள், அந்த கண் சிமிட்டல்கள், தலையாட்டுறது இதெல்லாம் அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஊடகங்கள் எல்லாம், உங்களை போன்ற ஊடகங்கள்லாம் சின்னம்மாவுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு, அவங்களுடைய பேட்டியை விட்டுட்டு இவங்களை போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கழகத்தினுடைய பொதுச்செயலர் பேட்டி கொடுக்கிற போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தா அது எல்லாருக்கும் அது எரிச்சல் உண்டாகும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு பிரஸ் மீட், ஒரு ஆளுமை பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம கூர்ந்து கவனிச்சுதான் பக்கத்துல நினைக்கணும் மரியாதையோடு. அதுதான் தொண்டர்களுடைய கடமை. ஒரு தலைவர் பேசுறா, தொண்டர்கள் அதை ஒத்து கவனிக்கணும். இவங்க என்னமோ தெரியல, பல பிரஸ் மீட்ல சின்னம்மாவை எடிட் பண்றது மாதிரி இவங்களுடைய முகபாவனைகள், கன்சிமிட்டல்கள், சிரிப்பு இது எல்லாம் இருக்குதா நாங்க சொன்னோம். நாங்க எங்களை போன்ற நாங்களும் ஆதரவாளர்கள் தான். அப்ப சொன்னோம், ஏமா சின்னம்மாவுடைய சீரியஸான ஒரு பேட்டி கொடுக்கிற போது நீங்க அமைதியா இருந்து அந்த பேட்டிக்கு மரியாதை கொடுக்குற, அமைதியா இருங்க, அதை கூர்ந்து கவனிங்க. அதனால ஒரு விஷயம் இல்ல, கூர்ந்து கவனிங்க. நீங்க ஏமா உங்களுடைய அசைவுகள் மற்ற விஷயங்கள்ல மீடியா எடுத்து மீம்ஸ் போடுறா, ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மாவுடைய அந்த கண்டன பேட்டியா இருக்கலாம், ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு முக்கியமான பேச்சுகள் பேசுவாங்க, ஒற்றுமைக்கு உண்டான பேச்சுகளை பேசுவாங்க உள்கட்சிக்குள்ள. இதெல்லாம் விட்டுட்டு உங்களை மட்டுமே போக்கஸ் பண்றாங்க. இது தயவு செஞ்சு இனிமேல் சின்னம்மா பக்கத்துல நிக்க கூடாது அப்படின்னு எங்களை போன்ற ஆதரவாளர்கள் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். வச்ச உடனே அது எப்படி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது பிறகு சின்னம்மா நாலேஜுக்கு இது போயிடுது. எல்லாரும் இல்ல இனி யாரும் பேட்டியில நிக்க வேண்டாம், நான் பேட்டி கொடுக்கற போது பக்கத்துல யாரும் நிக்க வேண்டாம்னு சின்னமாவே எல்லாத்தையும் வெளியில நீங்க எதிர்த்தா பண்ணணும், நான் தனியா நின்று பேட்டி கொடுக்குறேன்றாங்க. அதே மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்னம்மா மட்டும் தான் அந்த பிரஸ் மீட்ல இருப்பாங்க, பக்கத்துல யாரும் நிக்க கூடாதுன்னு வச்சிருக்காங்க. அப்ப இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எப்பயும் போல அதிமுக தொண்டரா, அதே போல சின்னம்மாவுடைய ஆதரவாளரா நீங்க நீடிச்சிட்டு போயிருக்கலாம், எப்பயும் போயிருக்கலாம். எதனால இந்த 1.5 வருஷம் கழிச்சுட்டு இப்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, தன்னை விளம்பரப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு தனியார் ஊடகத்துல 2-3 செய்தி ஊடகத்துல பேட்டி கொடுத்துருக்குறாங்க. சின்னம்மாவுடைய போக்கு சரியில்லை, அவங்க நாங்க சொல்றத கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, சகோதரி வெண்மதி அவர்களுக்கு நீங்கெல்லாம் ஆலோசனை சொல்லி சின்னம்மா கேட்கணும் அவசியம் கிடையாது. அவங்க பல விஷயங்களை சந்திச்சு வந்தவங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இல்லாத சிக்கல்களா, சிரமங்களா இப்ப இருக்க போது அதையெல்லாம் சந்திச்சு இயக்கத்தை கைப்பற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்களை அதிகாரத்தில் அமர வைத்தவங்க தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவியை பார்த்து அவங்க போக்கு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சின்னம்மா அவர்களுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு திரு வெண்மதி சகோதரி அவ்வளவு பெரிய புத்திசாலியா என்பதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும். ஆனா சின்னம்மா அவங்களுக்கு நம்மளை காட்டில எச்சா தெரியும். ஏன்னா தமிழக அரசு 3 முறை அம்மா அவர்களை முதலமைச்சர் அந்த அருகில் அமர வச்சவங்க. அவங்க அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இருந்து அந்த குடும்பமே நின்று சின்னம்மா அரணாக இருந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தாங்க அம்மா அவர்கள். அப்படி அதுக்கடுத்தபடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக்கினாங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படின்ற போது சின்னம்மா அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதெல்லாம் வெண்மதிக்கு என்ன தகுதி இருக்குதா என்பதுதான் உங்க ஊடக வாயிலாக சகோதரிக்கு கேட்கிறேன். இல்ல, நான் இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சசிகலா அம்மையார் அவர்கள் தவறானவர்களால சூழப்பட்டிருக்கிறார், முக்கியமா சொல்லப்போனா பாஜகவால சூழப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாதிரி தானே இருக்குது. அது இல்ல, சின்னம்மாவை சுத்தி என்ன பாஜக காரங்களா இருக்காங்க? சின்னம்மாவை சுத்தி இருப்ப அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், முன்னாள் எம்பிக்கள்,
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்கதான் இருக்க. பாஜக காரங்க எங்க இருக்காங்க? எங்க இருக்கிறாங்க பாஜக காரங்க? சின்னம்மா பக்கத்துல யார் நின்று உங்க கூட பக்கத்துல நின்று உங்களுக்கு எது சிரமத்தை கொடுத்தாங்களா? அரசியல்ல பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை இதே நிலைக்கு வைக்கணும் திமுக நினைக்குது. இதே நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அப்ப என்ன உள் அர்த்தத்துல சொல்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி அதே போல மத்தியில் ஆளக்கூடிய பாஜக பிரிச்சாடுனாங்க. பிரிச்சாடி புண்ணியம் இல்லை, இப்ப ஒண்ணு சேர்த்து பார்ப்போம்ன்றாங்க. அதுக்கும் ஒரு வழியில வரமாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இதுல இடையில வெண்மதி வேற, நான் ஒரு காரியக்கார பிள்ளை, எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய வழிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு சின்னம்மா அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதற்கு நான் சொல்லுவேன், இப்படி போயிருக்கலாம் அப்படி போயிருக்கலாம், இந்த பேச்செல்லாம் நிறுத்த வேண்டும் திரு சகோதரி வெண்மதி அவர்கள். சின்னம்மா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவங்க ஏன் அமைதியான முறைக்கு ஒற்றுமை சேர்க்கலாம்னு பாக்குறாங்கன்னா அதுதான், இது ஒரு குடும்ப பிரச்சனையா பாக்குறாங்க. இது இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு போர் பிரச்சனை கிடையாது, இது உள்கட்சி பிரச்சனை. எந்த அளவுக்கு அமைதியாக இருந்து எந்த அளவுக்கு ஒரு பொறுமையா இருந்து இதை ஒண்ணு சேர்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இதுல வெண்மதி அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நீங்க போய் 1.5 வருஷம் கழிச்சு நீங்க எங்க 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 கட்சியில இருக்கீங்க, நீங்க அதிமுக இருக்கீங்க, ஆனா சின்னம்மா வீட்டுக்கு வந்தே 1.5 வருஷம் ஆச்சு. இப்ப என்னவாயிட்டு நீங்க ஊடக சந்திப்பு நடத்தி உங்களை விளம்பரப்படுத்துறதுக்கு படுத்துங்க, நீங்க தலையாட்டுங்க, கண்ணாசைங்க. சின்னம்மாவை பற்றி சின்னம்மாவுக்கு ஆலோசனை சொல்வதெல்லாம் குறைத்துக் கொள்ளுங்களான்னு சொல்றேன். கட்சியினுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கைக்கு காப்பாற்றாம விட்டுட்டாங்க, அவங்க பெருசா எதுவும் செயல்படல, கட்சியை காப்பாத்துறதுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், கட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யல? தனக்கு சிறை தண்டனை வந்திருக்கு, அப்பயும் கூட கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும்னு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்துட்டு போனாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்களை பொதுச்செயலாளராகி துணை பொதுச்செயலாளராக்கி விட்டு போனாங்க. சிறைக்கு போகும்போதும் கூட 4.5 ஆண்டு சிறை மீண்டு வரும்பொழுது பல குழப்பங்கள் நிறைஞ்சு கிடக்கு குடும்பத்துல. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்ததா காய் நகர்த்த முடியும். அதுக்காக வேண்டி அந்த அம்மா சொல்லுது வெண்மதி 23 மணி நேரம் வரவேற்பு இருந்துச்சு அதிமுக தொண்டர்கள். ஆமா, வரவேற்பு இருந்துச்சு. அந்த தொண்டர்கள் எல்லாம் திரட்டி கொண்டு போய் எடப்பாடியோட வீட்டுல போய் மண்ணு கட்ட விடுறதா, இல்ல அதிமுக அலுவலகத்தை உடைக்க விடுறதா, இல்ல சென்னை பூரா சட்ட ஒழுங்கு பாதிக்க விடுறதான்னு கேட்கிறேன் நான். அப்படி எதுவும் செய்யணுமான்னு கேட்கிறேன் நான். பொறுமையாத்தான் காய் நகர்த்த வேண்டும். இது என்ன நடந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் இழப்புன்னு நாம நினைக்கிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அது தனக்குத்தானே இழப்பு. அதனால பொறுமையா காய் நகர்த்துறோம். தவறான பாதைக்கு போயிட்டாங்க நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் முதலமைச்சர்களும். அவங்க மனம் திருந்தி வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சின்னம்மாவுக்கு தெரியாம இருக்கு. இவங்க என்னமோ எல்லாத்தையும் இவங்கதான் சரி பண்ணது மாதிரியும். நான் என்ன கேட்கிறேன்னா திரு வெண்மதி அவர்கள், இவங்களை யாருக்காவது தெரியும்? அதுக்கு முன்னாடி சின்னம்மா சிறை மீண்டு வந்த பிறகும் அந்த வரவேற்பு கூட்டத்துக்கு வர்றாங்க, அந்த ரோட் ஷோ வர்றாங்கல்ல, அதுலதான் அவங்கள தெரியும். அதுக்கடுத்தபடி என்னை போன்ற நபர்கள் சரி நல்ல பேச்சு திறன் இருக்குன்னு ஊடகத்துல சொல்லி விடுறோம், ஊடகத்துல பேசுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வெண்மதி என்ன பொறுப்புல இருந்தாங்க? ஒரு சாதாரணமா ஒரு மாவட்டத்துக்குள்ள ஐடி விங் பொறுப்புல இருந்தாங்க. ஐடி விங், ஒரு மாவட்ட ஐடி விங்குக்குள்ள, அதுலயும் மகளிரணி பொறுப்புல இருந்தாங்க. இவங்க எல்லாம் சின்னம்மாவுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? சின்னம்மாவுடைய போக்கு சரின்னு சொல்ல முடியுமா? என்ன தகுதி இருக்கு இந்த வெண்மதி அவர்களுக்கு? சசிகலா அம்மையார் அவர்கள் அரசியலிருந்து ஓரங்கட்டப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஆமா, கூட்டணியில பாஜக கூட்டணியில அங்கம் வச்சு அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்காக தான் இன்னைக்கு தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் முதற்கொண்டு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியை வெளியே விரட்டல அப்படின்னா நாங்க வரமாட்டோம், முதலமைச்சர் வேட்பாளரா இருந்து மாத்தப்படலன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலையே சார். இல்ல, இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க தம்பி. வெறும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குழுவை மட்டும் நம்பி எந்த ஒரு இயக்கமும், நான் என்ன சொல்ல வரேன், எந்த ஒரு இயக்கம்னா சாதாரணமா தனியரசுன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஜாதிவாத இயக்கம். தனியரசு கூட அம்மா காலகட்டத்தில் எம்எல்ஏ இருந்தாரு. அதே போல எடப்பாடி காலகட்டத்தில் அவர் எம்எல்ஏ தான். எடப்பாடி அப்ப எம்எல்ஏ தான், இரட்டலை சின்னம். அவர் கூட எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணி வைப்பதற்கு தயக்கம் கொள்கிறார். ஏன்னா கொங்கு மண்டலத்திலே அவருக்கு வரவேற்பு கிடையாது. கூட்டம் கூட்டுறது, போற இடத்துல ரோடு ஷோ போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல தம்பி. இந்த தொடர்ச்சியா 11 தோல்வி வந்திருக்கு. இந்த தோல்வியில எப்படி வந்திருக்கு? மக்களுடைய
எரிச்சலுக்கு உள்ளாயிருக்கிறார். கடக்கோடி தொண்டனுடைய எரிச்சலுக்கு உள்ளாயிருக்கிறார். என்னன்னா, அரியணையில் அமர வைத்த சின்னம்மாவுக்கு துரோகம், இடைப்பட்ட காலத்துல ஆட்சிக்கு அபகேடு வரும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய எம்எல்ஏ வச்சு அவர் வந்து அந்த ஆட்சியை காப்பாற்றுகிறார், அவருக்கு துரோகம். திரு டிடிவிக்கு துரோகம். அதே போல எத்தனை நிர்வாகிகள் கேள்வி வச்சா அவரை கட்சி விட்டு நிற்கிறது. இப்படி தொடர்ச்சியா வந்து ஒரு அதுதான் சொல்ற வர ஒரு ஆணவ போக்குல போயிட்டு இருக்கும் போது இவரை நம்பி யார் வருவா? பாஜக நம்பி போயிடுச்சா? இல்லையே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடியை ஏத்துக்குங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம்னு சொல்லும்போது எடப்பாடியை நாங்க முதலமைச்சர் ஏத்துக்கிற மாட்டோம்னு அண்ணன் தினகரன் சொல்றாரு. சரிதானே? அதுதானே பொதுமக்களுடைய எண்ணம், அதுதானே தொண்டருடைய எண்ணம். அப்படின்ற போது எங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு, எங்களையெல்லாம் சின்னம்மா, அண்ணன் ஓபிஎஸ், தினகரன் எல்லாம் ஒதுக்கிட்டு வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் நம்பி இதே பாஜக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல களங்காண முடியுமா? இதுவரைக்கும் என்ன நிலைமை இருக்கு, இனிமேல் என்ன நிலைமை நடக்கும் என்பதை யோசிக்க முடியாது இல்ல. ஆகவே யாரா இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன், எங்களுடைய இயக்கத்தை பிளவுபடுத்திய பாஜக மறுபடியும் சின்னமா அவங்க அதான் இந்த இயக்கத்துக்காக வேண்டி சிறசென்றவங்க, இந்த இயக்கத்துக்காக முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணிச்சவங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க அவங்களுக்கு பிள்ளையும் இல்ல, குட்டியும் இல்ல, யாரும் இல்ல, கணவர் இறந்துட்டாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சின்னம்மா என்ன அதிகாரத்திலிருந்து எது ஊழல் பண்ணாங்களா? கிடையாது. திமுக என்ற ஒரு தீய சக்தி ஒரு பொய்யான வழக்கு அம்மா மேல போடுறதுக்காக வேண்டி சின்னம்மாவும் துணையை விட்டாங்க, இவங்களையும் சேர்த்து போடுன்னு போட்டாங்க. அம்மா மேல இருக்க பகையை வைத்து சின்னம்மா மேலையும் கேஸ் போட்டாங்க. 4.5 ஆண்டு சிறை தண்டனை கழிச்சு வந்தாங்க. அவங்க அன்னைக்கு சிறைக்கு போறோம், நம்ம சொந்தக்காரங்க யாராவது முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? அப்படி ஆக்காம எடப்பாடி பழனிசாமியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அப்ப இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அனைத்து தகுதியும் பொருந்தியவர் யார்? புரட்சித்தாய் சின்னம்மா. அப்ப அதைத்தான் கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டன் தொட்டு மேல்மட்ட நிர்வாகம் வரைக்கும் நினைக்கிறாங்க. மனதளவுல தொண்டர்கள் தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த மேல்மட்ட நிர்வாகி மட்டும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஊடக வாயிலாக எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆளுமை என்று நம்பி யார் சென்றாலும் அவங்க வந்து அதான் 0 தான், 3வது இடமா 4வது இடமும் சொல்ல முடியாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல். ஆகவே ஒன்றுபட்ட அதிமுகவின் ஒற்பட்ட தலைவியாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆலோசனை பெற்று யார் கூட கூட்டணி வைத்தாலும் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். இல்ல கூட்டணி இல்லாம நாங்க தனித்து நின்றாலும் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா சின்னம்மா தலைமையிலே. சசிகலா அம்மையாருடைய எதிர்கால பணிகள் இனி எப்படியாக இருக்க போகுது சார்? ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா வந்து அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து அவங்க என்ன எதிர்காலத்துல என்ன செய்ய போறாங்க? கட்சியை மீட்க போறாங்களா, இல்ல அவங்க தனியா நின்று அரசியல்ல நின்று தனித்துவமா தன்னை நிலைநிறுத்திக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்களுக்கு நான் என்ன சொல்ற, தொடர்ச்சியா வந்து இப்பதான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் பயணம் புரட்சி பயணம் போனாங்க, மக்கள் பயணம் போனாங்க. எங்கு சென்றாலும் தொண்டருடைய எழுச்சி. அதுதான் எடப்பாடி பழனிசாமி காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாரு. ஆனா சின்னம்மா ஒரு இடத்துல தன்னெழுச்சியா வந்த கூட்டங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் ஒரு 10,000 பேர் அந்த இடத்துக்கு வந்தாலும் தன்னெழுச்சி. அவங்கதான் உருத்தான தொண்டை. அந்த 10,000 பேர் 10 லட்சத்துக்கு சமம். அப்படித்தான் சின்னம்மா சென்ற இடத்திற்கெல்லாம் வந்து மக்கள் வெள்ளம் தொண்டர்களுடைய ஆதரவு, அந்த அரவணைப்பு இருந்துச்சு. ஆனா மறுபடியும் சின்னம்மா அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க, மக்களை சந்திப்பாங்க. சின்னம்மா மட்டுமல்ல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், அதே போல அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் சேர்ந்து சின்னம்மா தலைமையிலே தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தயார் நிலைக்கு வந்திருக்காங்க. சின்னம்மாவும் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, அதிமுக உண்மையான அதிமுக நாங்க தான் என்பதை நிரூபிப்போம். நாங்க இல்ல, அது எந்த மாற்றம் இல்லை. பாஜக தாண்டிய ஒரு தனித்துவமான சக்தியாக அதிமுக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், நாங்க ஒற்றுமையா இருந்தா எங்களுக்கு ஏத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனோட தயவு தேவையில்லைன்னு சொல்ல வரேன். நான் எங்க குடும்ப ஒற்றுமையா இருக்கும் பட்சத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து தெருவுக்காரனை பார்த்து அச்சப்படணும் அவசியம் இல்லை. ஆகவே முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலை நீடிச்சா தீயசக்தி திமுக வரக்கூடிய தேர்தலில் எதிர்கட்சியே இல்லாத நிலைக்கு வெற்றி பெற போகுது. அதுக்கு நீங்க சரி அப்படியே கூட போகட்டும் நினைச்சா போகட்டும். ஆனா நாங்க ஒரு முடிவு எடுக்கத்தான் போறோம் கூடிய விரைவில். அதுல இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்ல மயிலேன்னா மயில் இறங்க போடாது, புடுங்க வேண்டியதா. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி தம்பி, நன்றி.